வணக்கம். உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான தமிழ் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். தாயகம், தமிழகம், உலகம் சார்ந்தும் மற்றும் இன்றைய நிகழ்வுகள், நாட்டு நடப்புகள், அரசியல் களங்கள் சார்ந்து உங்கள் வீட்டு இல்லங்களுக்கு காய் வரும் ஒரு ஊடகம். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம், ஈழத்தமிழர்களுக்காக பல காலமாக குரல் கொடுத்த ஒரு முக்கிய தெற்கு இருந்து தனது 81வது வயதிலே இயற்கை எய்திய விக்கிரபாகு கருணரட்ன அவர்களை பற்றி நாங்கள் பேச உள்ளோம். விக்கிரபாகு கருணரட்ன அவர் ஒரு சிங்கள அரசியல் கட்சியில இருந்தாலும், ஒரு சிங்கள இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதையும், ஈழத்தமிழர்கள்தான் இலங்கை தீவினுடைய பூர்வீக குடிகள் என்பதையும் பயப்படாமல் தெற்கிலே வந்து தனது கருத்துக்களை எடுத்து சொல்லி வந்தவர். ஈழத்தமிழர்களுடைய பல அமர்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களுக்காக எப்படி உழைத்தாரோ அதே அளவிற்கு ராஜபக்ச காலத்தில் அவர் அடக்கப்பட்டார். அவரது குரல் வளை நசிக்கப்பட்டது. முக்கியமாக சொல்லப்போனால், அவர் தன்னுடைய பட்ட படிப்பை முடித்த பிற்பாடு பேராதனை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக கடமையாற்ற தொடங்கினார். இவருடைய அரசியல் செயற்பாடுகளில் முரண்பாட்டு தன்மையை அறிந்து அவர் பல தடவைகள் அவரை வேலை நிறுத்தம் செய்தார்கள். அந்த மனிதர் ஈழத்தமிழர்களுடைய மனதில் என்றும் இருப்பார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நமது ஊடகம் சார்பாக நாம் வேண்டிக் கொண்டு, 1962ஆம் ஆண்டு லங்கா சமஸ்வாச கட்சியிலே இணைந்தார். பிற்பாடு அங்கு நடந்த கருத்து முரண்பாடுகள் காரணமாக 1977ஆம் ஆண்டு நவசமாசமச கட்சியை வாசுதேவ நாணயக்காரவுடன் இணைந்து உருவாக்கி அவர் அந்த கட்சியிலே இயங்கி வந்தார். இன்று நாங்கள் அவரை பற்றி பேசுவதற்கு அவருடைய பழகிய, அவரை நன்கு அறிந்த நமது மதிப்புக்குரிய காதர் மாஸ்டர் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். காதர் மாஸ்டரை அநேகமாக எல்லோருக்கும் தெரியும். மலையக மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்த ஒரு நல்ல மனிதர் என்றால் காதர் மாஸ்டர். அவர் தொடர்ச்சியாக விக்கிரபாகு கருணரட்ன அவர்களை பற்றி பேசுவார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீவன். உங்களை இன்று நாங்கள் இந்த இணைப்பிலே இணைச்சதை இட்டு நாங்கள் புலகாங்கிதம் அடைகின்றோம். ஒரு நல்ல மனிதரை பற்றி நீங்கள் பேச ஓம் என்று சொன்னதற்கு முதற்கண் நன்றிகள். விக்கிரபாகு கருணரட்ன அவர்களை நீங்கள் நன்கு அறிந்தவர், அவருடன் செயற்பட்டிருக்கின்றீர்கள். நீங்களும் ஒரு விடுதலை போராளி தான். மலையக மக்களுக்காக தொடர்ச்சியாக இன்று வரை குரல் கொடுத்து வருகின்ற ஒரு முக்கியமானவர்களில் நீங்களும் ஒருவர். அந்த வகையிலே விக்கிரபாகு கருணரட்ன அவர்களை பேசுவதற்கு நீங்கள் ஒரு பொருத்தமான ஆள் என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் நீங்கள் அவருடைய வாழ்வு, அவருடைய கடந்த காலங்கள், அவருடைய அரசியல் களங்கள் எல்லாவற்றை பற்றி நீங்கள் திறந்த மனதுடன் பேசுங்கள். நன்றி ஸ்டீவன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் அடிக்கடி சந்தித்தாலும் இப்படியான ஒரு உரையாடலில் இன்று சந்திக்கிறோம். அதுவும் மிக பொருத்தமாக இலங்கை உருவாக்கிய மிக சிறந்த, எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு சர்வதேசியவாதி இன்று மரணித்திருக்கிறார். தோழர் கலாநிதி விக்ரம்பாகு கருணாரட்ன. அவரை பற்றி அவர் கடந்த 25ஆம் தேதி தான் காலமானார். 3 நாட்களுக்குள் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். முதலில் அவருடைய மறைவுக்கு எமது மனமார்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான்
அவரை பற்றிய என்னுடைய நினைவுகளை நான் சொல்வதற்கு முன்பு அவர் யார் என்பதை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தையும், இரண்டாவது ஏன் மற்றவர்களை எத்தனையோ சிங்கள அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இல்லாத ஒரு மரியாதை ஏன் தமிழ் மக்கள் இவர் மீது வைத்திருக்கிறார்கள், ஏன் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை இரண்டாவதாகவும், மூன்றாவதாக அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதையும் கூறிவிட்டு என்னுடைய அனுபவத்தையும் இடையிலே நான் சொல்கிறேன். இவர் மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டவர். லுணுகலையிலே, மதுரை மாவட்டத்திலே இருக்கின்ற லுணுகலையிலே 1943 மார்ச் 8ஆம் தேதி பிறந்தவர். அவர் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் ஆரம்ப கல்வியையும் செகண்டரி எஜுகேஷன் 2ஆம் நிலை கல்வியையும் ஆனந்த கல்லூரியிலே கல்வியை கற்றிருக்கிறார். அதிலே விசேஷம் என்னவென்றால், அநேகமாக இந்த ஆனந்த கல்லூரி என்பது அந்த சிங்கள பௌத்த இனவாதத்தின் குவி மையமாக காணப்படுகிறது. அங்கு உருவாக்கியவர்கள் தான் அதனை உருவாக்கிய பெரிய வரலாறு இருக்கிறது. அனகாரிக தர்மபாலவுடைய போன்றவர்களுடைய பங்களிப்பும் அதில் இருந்திருக்கிறது. அப்படியான சிங்கள பௌத்த சித்தாந்தத்தை வளர்க்கின்ற ஒரு பாடசாலையிலே கல்வி கற்று அதன் பிறகு அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்லோன் என்று சொல்லி அப்பொழுது சொல்லப்பட்ட பல்கலைக்கழகத்திலே எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லே சித்தி அடைந்து, அவருக்கு காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப், அவருடைய சொந்த பணம் இல்லை, அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது காமன்வெல்த் ஊடாக. அதனூடாக அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு லண்டனுக்கு வந்து 1970 வரைக்கும் அங்கே கல்வி கற்றார். அவர் 70 இங்கு வந்து 78 திரும்பி சென்று பிரதனிய பல்கலைக்கழகத்திலே அவர் கல்வி பயின்றார். இந்த இடைக்காலத்திலே அவருடைய 18 வயதிலிருந்தே அவர் ஒரு சமசமாஜ கட்சியில், அப்பொழுது லங்கா சமசமாஜ கட்சி ஒரு முற்போக்கான ஒரு அமைப்பு, இனவாதத்துக்கு எதிரான ஒரு அமைப்பாக இருந்தது. அதிலே இணைந்து அதிலே ஒரு தீவிரமான இளைஞராக அவர் செயல்பட்டு வந்தார். அப்படி இருக்கும்போதுதான் அவர் அவர் தன்னுடைய தராதரத்தை அவர் பார்க்க மாட்டார். தெருவில் இறங்கி கூட போராடுவார். அவர் ஒரு பேராசிரியர் என்ற கிரீடத்தை மனசிலே தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு திரும்பவர் அல்ல. 1978ஆம் ஆண்டு ஜார் ஜெயவர்தன அங்கு வரும்போது, கண்டிக்கு வரும்போது அவருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை போஸ்டர்கள் ஒட்டி ஒரு போராட்டத்தை நடத்தியபடியால் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், ஜெயவர்தன ஒரு யானை குணம் படைத்தவர். லேசில் மன்னிக்க மாட்டார், மறக்க மாட்டார். அவரை எப்படியெல்லாம் பழிவாங்க முடியுமோ அப்படி பழிவாங்கினார். அதன் பிறகு இதற்கு அவர் பேராதனிய பல்கலைக்கழகம் அவரை தடை செய்த பிறகும், அதன் பிறகு 2001 சந்திரிகா அரசாங்கம் வந்து, அதாவது கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு பிறகு சந்திரிகா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கேபினெட்டிலே அதற்கு அனுமதி கொடுத்த பிறகு அவர்களுடைய பேக் வேஜஸ் அவருக்கு இதுவரைக்கும் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த பிறகும் கூட அந்த யூனிவர்சிட்டி பேராதனிய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற இனவாத அந்த பீடம் அவரை சேர்த்துக்கொள்ள மறுத்தது. அதன் பிறகு அவர் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு போய் அங்கு முறையிட்டு தான் அதன் பிறகுதான் அவர் இங்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு அவலம் நிறைந்ததாக இருந்தது. நீங்கள் யோசித்து பார்க்கலாம், 21 வருடம் ஒருவர் சம்பளமின்றி, தொழிலின்றி ஒருவர் வாழ்நாளை அதுவும் முக்கியமான காலகட்டத்திலே கழித்துக் கொண்டிருப்பார் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமை. அப்பொழுது இருந்தும் அவருடைய அந்த இனவாதமற்ற அந்த அரசியலை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. இப்படியான காலகட்டத்திலே தான் இவர், நான் முதலில் சொன்னது போல 1962 இவர் சமசமாஜ கட்சியில் இணைந்தார். ஆனால் 10 வருடத்திலேயே ஸ்ரீலங்கா சமசமாஜ கட்சியோடு அவருக்கு முரண்பாடு வந்தது. ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் சிறிமாவ பண்டாரநாயக்க அரசாங்கத்திலே அவர்கள் இணைந்திருந்தார்கள், லங்கா சமசமாஜ கட்சி. அப்பொழுதுதான் அவர்கள் இனவாத பாதையிலே காலடி எடுத்து வைக்கிறார்கள்.
குறிப்பாக 1972ஆம் ஆண்டு அந்த யாப்பு சிங்கள பௌத்த மதத்தை திணிக்கிறது என்பதை கண்டித்து அவரும் வாசுதேவ நாணயக்காரும் போராடி 1977 அவர்கள் வெளியேறி லங்கா சமசமாஜ கட்சி என்பதை உருவாக்கினார்கள். நவ அதன் நவ பிறகு உங்கள் நவசமாசம கட்சி நினைக்கிறேன். லங்கா சமசமாச கட்சியிலிருந்து விலகி இருந்து நவசமாச கட்சி. நவசமசமாஜ கட்சி ஆமாம், ஆமாம், நவசமசமாஜ கட்சி என்பதை ஆமாம், உருவாக்கினார்கள். ஆமாம். அதன் பிறகு இவரை பழி வாங்குவதற்கு பார்த்து கொண்டிருந்த, அதாவது ஜெயவர்தன நான் முதலில் சொன்னேனே, அவர் ஒரு யானை குணம் படைத்தவர், பழிவாங்காமல் விடமாட்டார் என்று. 1983 வன்செயலின் போது இவர் பல இடங்களிலே தமிழர்களை காப்பாற்றியிருக்கிறார். இவர்களுடைய அமைப்பு காப்பாற்றியிருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், 1983 வன்செயலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்தது, ஜேவிபியை தடை செய்தது, இவர்களுடைய இவர்களுடைய நவ சமசமாஜ கட்சியையும் தடை செய்தது. அதனால் வாசுதேவ நாணயக்காரையும் இவரும் தலைமறைவாக வாழ வேண்டியிருந்தது. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், ஒரு 21 வருடம் அவர் பல்கலைக்கழக காலத்திலே கிட்டத்தட்ட தலைமறைவு காலம்தான் அது. அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். அதன் பிறகும் ஒரு அபாண்டமான ஒரு பழியை போட்டு அவரை வேட்டையாட துவங்கியதற்கு காரணம் அவர் இனவாதமற்றவராக இருந்தபடியால் தான். அது இனவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இருந்தபடியால் தான். அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்திருக்கிறார், 83 வன்செயலுக்கு எதிராக இருந்தார் என்ற காரணத்திற்காக அவர் வேட்டையாடப்பட்டு மீண்டும் அரசியலுக்கு வருகிறார். அதன் பிறகுதான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த நவ சமசமாஜ கட்சியுடைய இயக்கங்கள் இதுகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தால் இது அவருடைய உன்னதமான காலம். பிறகு சொல்வதாக இருந்தால் 2010 ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகிறார். துரதிர்ஷ்டம், இலங்கையிலே நல்லவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே இடமில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாங்கள் கொள்ள முடியும். 7055 ஓட்டுகள் மாத்திரமே அவருக்கு கிடைத்தது. அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் தன்னுடைய குரலை ஒலிக்க வேண்டும் என்பதற்காக அதை ஏற்றுக்கொண்டார். இவர் 2010 லண்டனிலே நடைபெற்ற மாவீரத்தின நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு திரும்பிய போது கட்டுநாயக விமான தளத்தில் அவரை நாட்டுக்குள், நீ லண்டனுக்கே திரும்பி போ, நீ போய் புலிப்படையிலே சேரு என்று சொல்லிக்கொண்டு, அது 2010ஆம் ஆண்டை நாங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தால் இவ்வளவு கொடூரமான ஆண்டு என்று எங்களுக்கு தெரியும். இனப்படுகொலை நடந்து மஹிந்தவுடைய அரசாங்கம் அந்த வெற்றி பேரணி நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த நேரத்தில் அதற்கு எதிராக வாய் திறந்து பேசுவதற்கு தமிழ் தலைமைகள் கூட தயங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த மனிதர் அதற்கு எதிராக குரல் கொடுத்து லண்டனுக்கும் வந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்து விட்டு போனது அரசாங்கத்தை ஆத்திரப்படுத்தியது. ஆகவே அவர் தாக்கப்பட்டார். அவரோடு சென்றவர்களும் தாக்கப்பட்டார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு சில இடதுசாரிகள் முன்வந்து எப்படியோ அவர் தப்பி பிழைத்ததே, சில காயங்களோடு தப்பி பிழைத்ததே ஒரு பெரிய காரியம். அதன் பிறகு அவர் ஒரு ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு போய் வழக்கு போட்டுதான், நான் இந்த நாட்டு பிரஜை, எனக்கு இந்த நாட்டில் திரும்பி வருவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி வாதாடித்தான் அவர் அந்த நாட்டுக்குள்ளே போக முடிந்தது. அதன் பிறகு அவர் அதைரியம் அடையாமல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு தமிழகத்திலே கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஈழத் தமிழர்களின் உரிமை பாதுகாப்புக்கான மாநாடு என்று ஒன்று நடைபெற்றது. அதிலே பல்வேறு கருத்துக்கள் அந்த ஈழ போராட்டத்துக்கு எதிராக கூட மறைமுகமாக வைக்கப்பட்டாலும் கூட அங்கே துணிந்து நின்று ஒரு சிங்கத்தை போல கர்ச்சித்தவர். ஆகவே இப்படியான ஒரு வரலாற்றுடையவரை ஒரு நாங்கள் இலங்கை வரலாற்றிலே காண்பது அரிது. இப்பொழுது நான் இவருடைய வரலாற்றை சுருக்கமாக சொன்னேன். இனி ஒரு விஷயம் மாஸ்டர், இதுல வந்து வேற விக்ரமபாகு கருணரட்னாவோட வந்து வேற எங்கட குமார் பொன்னம்பலமும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல ஆக்ஸ்போர்ட்ல கேம்பிரிட்ஜ்ல 2 பேரும் சேர்ந்து படிச்சிருக்கிறோம் என்ற ஒரு தகவலும் இருக்குது. ஓமம், 2 பேரும் நல்ல நண்பர்கள். அவரை பற்றி நான் சொல்ல வரும்போது, அவர் தமிழ் தலைவர்களோடும் இடதுசாரி தலைவர்களோடும் எல்லோரோடும் ஒரு நல்ல இணக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அப்படித்தான் எங்களுக்கு இடையிலும் கூட ஒரு உறவு வந்தது. எப்படி என்றால் 1990களிலே நாங்கள் ஹட்டனிலே ஒரு கருத்தரங்கு ஒன்று நடத்தினோம். அந்த கருத்தரங்கிலே
நானும் இப்பொழுது பேராசிரியராக இருக்கின்ற சங்கரன் விஜயச்சந்திரன் அவர்களும் இணைந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தொகுதிகள் வரைவதிலே மலையகம் எவ்வாறு திட்டமிட்டு பாரபட்சம் காட்டப்படுகிறது என்பதை ஒரு ஆய்வு செய்து அதை சத்தியோதய ஊடாக பிரசுரிப்பதற்கு முன்பே அதனை பற்றி ஒரு ஆய்வு நடத்தினோம். அந்த கருத்தரங்குக்கு வந்திருந்த விக்ரமபாகு கருணாரத்ன அதை ஆழமாக பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தார். இப்படியான அநீதி நடப்பது எனக்கு கூட தெரியாமல் இருக்கிறது. இனிமேல் பேசாமல் இருக்கக்கூடாது. நாங்கள் தெற்கு பகுதியில் இதற்கு எதிராக குரல் கொடுத்து மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு முன் வந்தார். அப்படியான ஒரு குணம் அவருடையது. ஆகவே அவருக்கு குமார் பொன்னம்பலம் அவர்களோடு ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல உறவு இருந்தது. அதே போல தமிழ் தலைவர்கள், அதாவது பெரியவர்கள் மட்டுமல்ல, கிராஸ் ரூட் மட்டத்தில் கூட அவருக்கு ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. இப்பொழுது நான் 2வது கட்டத்துக்கு நான் வரப்போகிறேன். ஏன் இவரை நாங்கள் இவர் மட்டும்தானா இலங்கையிலே இப்படியானவர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். அதாவது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து இதற்காக குரல் கொடுக்கின்ற இவரை போன்றவர்கள் இலங்கையிலே தெற்கிலே இருக்கவில்லையா என்று. இருக்கிறார்கள், என்றும் இருக்கிறார்கள். ஆனால் விரல் குற்று விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். அதில் எனக்கு தெரிந்த சிலரை நான் பதிவு செய்வதாக இருந்தால், இவருடைய நண்பராக இருந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தில் அப்பொழுது நான் துணைத் தலைவராக இருந்தேன், எச்.என். பெர்னாண்டோவை சொல்லலாம். அவர் 76 நாங்கள் தான் தெற்கிலே முதலாக தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஆதரித்து பிரச்சாரம் செய்தோம். அப்பொழுது விக்ரமபாகு கருணாரத்ன அவர்களுக்கு இந்த கருத்திலே ஒரு பெரிய ஒரு இணக்கம் ஆரம்பத்திலே இல்லாவிட்டாலும், நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்பே அவர்களுடைய கட்சியை அதனை ஆதரித்து பிரேரித்தது. அந்த அளவுக்கு ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொன்ற உத்வேகம் அவரிடம் இருந்தது. அவரை போல எச்.என். பெர்னாண்டோவை நாங்கள் மதிப்பீடு செய்யலாம். அதே போல மகாநாமா என்று இருந்தார். அதே போல எழுத்தாளர்களிலே, ஆய்வாளர்களிலே குமாரிஜாவர்தன போன்ற சார்ல்ஸ் அபேக் சேகர, நியூட்டன் குணசிங்க போன்றவர்கள் இன்று எப்படியோ குழம்பிக் கொண்டிருந்தாலும் டேன் குணத்திலக்கு போன்றவர்களை அந்த வரிசையிலே நாங்கள் சொல்ல முடியும். அதே போல ஃபாதர் பால் கெஸ்பஸ் போன்றவர்கள் இருந்தார்கள். இன்றும் அவர்கள் சிலர் உயிரோடு இருக்கிறார்கள். எனக்கு தெரிய மலையக மக்கள் முன்னணியிலே சரத் அத்துக்கோரல என்ற ஒரு சிங்கள தோழர், அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர், அதனுடைய சிரேஷ்ட தலைவராக இருந்து இன்றும் தமிழ் மக்களுடைய குரலுக்காக குரல் கொடுத்து வருகிறார். இதுல இவருடைய வித்தியாசம் என்னவென்றால், இந்த பொதுவிலையிலே இவ்வளவு துணிச்சலாக நின்று ஒரு குரல் கொடுத்து ஒரு ஜாம்பவான்கள் இலங்கையிலே வேறு யாருமே இல்லை. இவருக்கு நிகராக வேறு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். பல கட்டங்களிலே இவர் தனியனாக கூட நின்று பயப்படாம போராட்டம் உண்ணாவிரதம் கூட இருந்திருக்கிறார். உண்ணா நோன்பு போராட்டம் கூட தனியனாக நடத்தி இருக்கிறார். தனியனாக நின்று அந்த சவால்களை எதிர்கொண்டு அதிலே வருகின்ற அடக்குமுறைகளை முகம் கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் அந்த அளவுக்கு அடக்குமுறைகளை முகம் கொடுத்தார்களா என்று சொல்ல முடியாது. இதுதான் அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார்கள். அவர்கள் மதிப்புக்குரியவர்கள். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலுக்காக, அதாவது தமிழ் மக்களுக்காக, இந்த சர்வதேசியவாதம், அதுக்கு நான் வருவேன் கடைசியாக. இந்த இலங்கையிலே சர்வதேசியவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பலஸ்தீன் போராட்டத்தை ஆதரிப்பார்கள், வியட்நாம் போராட்டத்தை ஆதரித்தார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை ஆதரிக்க மாட்டார்கள். அவர்களுடைய சர்வதேசியம் என்பது கடலுக்கு வெளியிலே தான். அவர்கள் சிங்கள பௌத்த நாடு, இதுல இங்கே அந்த சுயநிர்ணய உரிமையெல்லாம் பேசக்கூடாது என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த நாட்டிலே இருந்து கொண்டு அந்த மக்கள் படுகின்ற இன்னலை நேரடியாக பார்த்து இதயத்திலிருந்து ஒரு புகழுக்காக, வாக்கு பெறுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, அப்படி எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு தன்னை அர்ப்பணித்த ஒரு உன்னதமான ஒரு மகா மனிதன் தான் இந்த விக்ரமபாகு. அந்த தெற்கில இருக்கிற அந்த சிங்கள இனவாத சிந்தனை உள்ள அந்த பெரும் திரளான மக்களுக்குள்ள தனியனா நின்று காட்டமாக இந்த இலங்கை தீவினுடைய பூர்வீக குடிகள் ஈழத்தமிழர்கள் தான் என்று ஒருவர் சொல்லும் அளவுக்கு அவர் தன்னுடைய திடமான அந்த மனத்திடத்துடன் அரசியலை செய்திருக்கின்றார் தெற்கிலே.
ஆமாம். அவர் தனக்கு தன் தன் மனதிலே படுவதை, தனக்கு சரி என்று படுவதை எந்த நிலையிலும் சொல்லக்கூடியவர். தமிழ் மக்களுடைய உரிமைக்காக என்றுமே எந்த நிலையிலும் நின்றவர். அதனால் தான் தமிழ் மக்கள் வேறு எந்த தலைவர், சிங்கள தலைவர்களையும் விட அவரை ஒரு பெரிய பெருமதிப்பு வைத்திருக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அவர்கள் ஒரு உண்மையான நண்பனை இழந்து விட்டார் என்று நாங்கள் சொல்லலாம். இப்பொழுது அவர் தமிழ் மக்களுக்காக மட்டும்தான் குரல் கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஒடுக்கப்பட்ட அவ்வளவு மக்களுக்காகவும் அவர் கொடுத்தார். தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், போராடி இருக்கிறார். ஆனால் அவர் அவருடைய விலாசம் எங்கே பதிக்கப்பட்டது என்றால், ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய குரலை அந்த மண்ணில் இருந்து கொண்டு ஆதரித்தபடியால் தான். வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஆதரிப்பது கூட வேறு விடயம். அங்கே இருக்கின்ற அவ்வளவு அடக்குமுறை வாய்ந்த அந்த அரசுக்கு எதிராக நின்று கொண்டு அவர் குரல் கொடுத்ததுதான். ஒரு பாதுகாப்பு சிக்கல் இருக்கிற இடத்துல இருந்து தைரியமாக குரல் கொடுத்திருக்கின்றார். குரல் கொடுத்ததுதான் அவரை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. இவரை பற்றி நான் சொல்லும்போது எனக்கு ஒரு கட்டுரை ஞாபகத்துக்கு வருகிறது. மாவோ சேதுங், சீன தத்துவார்த்த ஆசிரியராகவும் தலைவராகவும் இருந்த மாவோ சேதுங் அவர்கள் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது, சீன விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது 1939 இன் மெமரி ஆஃப் நோமன் பெத்யூன் என்ற ஒரு கட்டுரை எழுதினார். அது நோமன் பெத்யூன் என்ற ஒரு கனடிய ஒரு மருத்துவரை பற்றியது. அப்பொழுது இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இல்லை. இவர்கள் ஆட்சிக்கு வருவார்களா என்று கூட தெரியாது. அவர்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அந்த நேரத்திலே அந்த போராட்ட களத்திலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கனடாவிலே பிறந்த ஒரு டாக்டர், அவருடைய பேர் நோமன் பெத்யூன். அவர் அரசாங்கத்துக்கு தெரிந்தால் அவர் இவரை ஆதரிக்க போகிறார் என்று அவரை அழித்து கட்டியிருப்பார்கள். அவர் ரகசியமாக அங்கு வந்து அந்த மக்களுக்கு சேவை செய்து போர்க்களத்திலே நின்று அவர்களுடைய உயிரை காப்பாற்றி கடைசியிலே அந்த போர்க்களத்திலேயே உயிர் துறந்த ஒரு மனிதர். அவரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார், சர்வதேசியத்தை நோமன் பெத்யூனிடமிருந்து கற்றுக்கொள். இப்பொழுது நாங்கள் தமிழராக பிறந்ததனால் தமிழருக்கு உரிமைக்காக போராடுவதிலே பெருமை இல்லை. நாங்கள் இன்னொரு இனம் ஒடுக்கப்படும் போது அதற்கு எதிராகவும் குரல் கொடுக்கும் போதுதான் நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம். அதைத்தான் அவருக்கு சீன மொழி தெரியாது, சீன கலாச்சாரம் தெரியாது. ஆனால் அந்த ஒடுக்குமுறை தான் கனடியன் என்பதை மறந்து தன்னுடைய இனத்துக்காக அல்லாமல் இன்னொரு இனத்துக்காக போராடுவதற்கு அந்த களத்திலே குதித்தாரே, அதுதான் சர்வதேசியம். தேசியம் என்பது தேசியவாதிகள், போராளிகள் வரலாம், தன்னுடைய தேசத்துக்கு அடிமைவர். அதற்கு ஆதரவாக ஒருவர் களத்திலே குதித்தார், அதுதான் சர்வதேசியம். தன்னுடைய தேசம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற அந்த உன்னத குணத்திற்கு பெயர் தான் உயர்ந்த தேசியவாதத்தை விட உயர்ந்த சர்வதேசியவாதம். அந்த சர்வதேசியவாதத்துக்கு இலங்கையிலே யாரையாவது உதாரணம் காட்ட முடியுமானால் அதை நிச்சயமாக விக்ரம்பாகு கருணாரத்னவாகத்தான் இருக்க முடியும். இந்த வாசுதேவ நாணயக்காராவில கூட ஆரம்ப காலத்தில் விக்ரமபாகு அவர்களுடன் அவர்கள் அந்த நவசமாச கட்சி உருவாக்கின காலங்களில் இருந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் மரியாதை இருந்தது. பின்பு இந்த இனவாத அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வாசுதேவ நாணயக்கார இணைந்த பிற்பாடு அவர் அந்த மதிப்பை இழந்தார். அப்ப விக்ரமபாகு பேச வேண்டிய இடத்தில் பேசவில்லை. அவருடைய கொள்கையை அவர் மாற்றிக்கொண்டார் என்று சொல்ல முடியாது. ஆனால் பேசவில்லை, அடங்கி போய்விட்டார். ஆனால் இவர் சிங்கமாகத்தான் எப்பொழுதும் கர்ஜித்துக் கொண்டிருந்தார். அதான் வித்தியாசம். 2 பேரும் சமகாலத்திலே வந்தவர்கள். வாசுதேவ நாணயக்கார் இவரை குருவாக மதிப்பவர். 2 பேரும் ஒரே சித்தாந்தத்தை கொண்டாலும் இவருக்கு இருந்த தைரியமும் அர்ப்பணிப்பும் அவரிடம் இல்லாமல் போயிட்டு. இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா இடதுசாரி கொள்கை உள்ள ஜேவிபி கூட ஆரம்ப காலங்களிலே அவர்கள் தமிழர்களுக்கு குரல் கொடுத்ததாக இல்லை. ஜேவிபி எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களுடைய உரிமையை வைத்து வந்ததில்லை. லங்கா சமசமாஜ கட்சி என்பது சம அந்தஸ்து என்பது தமிழுக்கும் சிங்களத்துக்கும் சம அந்தஸ்து என்று சொல்லி கொண்டு வந்தது. 70 வரைக்கும் அவர்களுடைய பாத்திரம் உன்னதமானது. அவர்கள் உண்மையிலே குணசிங்க போன்ற இனவாதிகள் இனவாதம் கக்கும் போது அதற்கு எதிராக நின்றவர்கள். பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக இருந்தவர். பாராளுமன்றத்துக்குள்ளே கொள்வினாடி செல்வா போன்றவர்கள் ஆற்றிய உரைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவை 70களுக்கு முந்தைய, குறிப்பாக சொல்ல போனால் 65க்கு முன்னைய லங்கா இடதுசாரிகள்
அதுக்கு பிறகு இடதுசாரிகள் என்று எல்லாரையுமே சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. இந்த சமசமாஜிஸ்டுகள், அதன் பிறகு இருந்த சமசமாஜிஸ்டுகள் அவர்கள் அந்த தங்களுடைய கொள்கையை கைவிட்டு விட்டு அதற்கு எதிராக போனவர்கள். அவர்தான், அதாவது சிங்கள பௌத்த அரசியல் யாப்பை வரைந்தவர் கொள்ளிநாடு சில்வா என்ற அளவுக்கு தாழ்ந்து போனார் அவர். ஆனால் ஆமாம். விக்ரம கருணாரன் கடைசி வரைக்கும் வரவில்லை. ம். நீங்கள் சொன்ன ஜேவிபி இப்பொழுது சில மாற்றங்கள் அவருடைய கொள்கையில் இருக்கிறது. அனுர அனுரகுமார திசாநாயக்க. அனுர குமார திசநாயக்கவுடைய தலைமையிலே அவரை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் பார்த்தால் அவரிடம் ஒரு நல்ல நோக்கம் இருப்பது தெரிகிறது. ஆனால் அந்த கட்சியை மொத்தமாக பார்த்தால் மற்றவர்கள் பேசுகின்ற அரசியல் இன்னும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களுடைய ஆரம்பமே இனவாதத்தை வைத்துத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 5 அவர்களுடைய வகுப்புகளிலே 5 வகுப்பு கிளர்ச்சி என்று தான் 1971 இதை சொல்வார்கள். அதிலே ஒன்று இந்திய விஸ்தரிப்புவாதம். மலைய மக்களே இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் தூள்களாகவும் கால்களாகவும் தான் அவர்கள் பார்த்தார்கள். அவர்களை ஒரு தொழிலாளர் வர்க்கமாக கூட அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களை எதிரிகளாக பார்த்தார்கள். அந்த நிலைமை இப்பொழுது மாறி இருக்கிறது. அவை ஆரம்பத்திலே இருந்து அவர்கள் வரவில்லை. இப்பொழுது அந்த அறகலைக்கு பிறகு ஒரு நிலைமை மாறி இருக்கிறது. கொஞ்சம் மாறி வந்திருக்கிறது. இல்ல அது வந்து இப்ப வந்து மாஸ்டர் நாங்க எப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இப்ப ஜனாதிபதி தேர்தல் வரப்போறது. ஜனாதிபதி தேர்தலை ஒட்டி இவர்கள் தங்களுடைய அந்த எலக்ஷனுக்கு தங்களுடைய வாக்குகள் தேவை, தமிழர்களுடைய வாக்குகள் தேவை, இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் தேவை என்ற ஒரு ரீதியிலே வந்து இவர்கள் சில கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் எங்கும் இன்று கூட பார்த்தீர்கள்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க வந்து எந்த பொது மேடையிலுமே வந்து தமிழர்களுடைய தீர்வு பற்றியோ, தமிழருடைய பிரச்சனை பற்றியோ, இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் கொண்டு வந்த பொழுது கூட வடக்கு கிழக்கு பிரித்தவர்களை வந்து இதே ஜேவிபி தான். ஆமா. ஆனா இப்பொழுதுதான் முதல் தடவையாக 13 அமெண்ட்மெண்டை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். முதல் தடவையாக. அதை நீங்கள் சொல்வது போல இந்த தேர்தல் வியூகமா என்ன என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதை கூட அவர்கள் முன்பு சொல்லவில்லை. அவர்கள் சிங்கள வாக்குகளை மட்டும்தான் மையப்படுத்தி அவர்கள் பேசினார்கள். இப்பொழுது அதிலே மாற்றம் இருக்கிறது. எப்படியோ இவர்களை எங்களுடைய விக்ரமபாகு கருணாரத்னோடு நாங்கள் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அவர் வேறு வித்தியாசமான ஒரு மனிதர். அவர் ஒரு சர்வதேசியவாதி. இவர்கள் பச்சை இனவாதத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வருகிறார்களா அல்லது சந்தர்ப்பவாதம் போடுகிறார்களா என்பது இன்னும் கணிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் என்றுமே சர்வதேசியவாதிகளாக இருந்ததில்லை. இதுதான் வித்தியாசம். இல்ல கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி மாஸ்டர். என்னன்னு சொன்னால், இப்ப விக்கிரமபாகு கருணாரத்ன அவர்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு தெற்கிலிருந்து இந்த நவசமாச கட்சிக்குள் இன்னொரு தலைவர் வருவார் என்று ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நவசமாஜ கட்சி என்பது உண்மையிலே அவரை பற்றிய விமர்சனங்களிலே அதுவும் ஒன்று. ஏனென்றால் அதிலே நிரந்தரமான உறுப்பினர்கள் இருப்பதில்லை. அவரை தவிர வேறு யாருமே ஒரு தலைவர் இருப்பதில்லை. அந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கிறது அவரை. அதிலிருந்து வருவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு எதிரான குரல் எழுப்பவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் அளவுக்கு வருவார்களா என்று சொல்ல முடியாது. வந்துதான் இருக்கிறார்கள். அது ஃபாதராக இருக்கலாம். ஃபாதர் 1977களிலே எல்லோரும் மௌனம் சாதித்த போது பால் காஸ்பர்ஸ் பர்ஜ் என்ற அமைப்பை உருவாக்கி அவர் இன்று எங்களிடம் இல்லை. ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது. ஒரு மனிதாபிமானி. யாழ்ப்பாணத்துக்கு போய் பல இன்னல்கள் பாராளுமன்றத்தில் எல்லாம் அவரை வசைப்பாடிய இதுகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை போல சில சக்திகள் உருவாவார்கள். அதற்கான தலைமை இப்பொழுது முன்னரை விட நன்றாக உருவாகி இருக்கிறது. அப்படியானவர்களை வளர்த்து அவர்களோடு கைகோர்த்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கிறது. நிச்சயமாக. நான் நினைக்கிறேன் மாஸ்டர் வந்து இப்ப நாங்கள் இந்த விக்ரமபாகு கருணாரத்ன போன்ற ஒரு எதிர்காலத்தில் இந்த ஈழத்தமிழர்களுடைய மற்றது இஸ்லாமிய மக்களுடைய இந்த ஒரு தோழராக ஒரு கொமரேட் என்றே சொல்லலாம், கொமரேட்டாக இயங்கக்கூடிய தெற்கிலிருந்து இப்படியான ஒரு பொது சிந்தனை உள்ள ஒரு அரசியல்வாதிகள் அல்லது செயற்பாட்டாளர்கள் மேலும் உருவாக வேண்டும். ஆனால் அவரை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு உருவார்களா என்பதுன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இன்றைய காலகட்டத்தில். ஸோ இன்றைய அமர்விலே வந்து நாங்கள் மிக சிறப்பாக விக்ரமபாகு கருணாரத்ன அவர்களை நாங்கள் ஒரு நினைவு கூறும் விதமாக ஈழத்தமிழர்களுடைய இந்த அரசியல் அபிலாசைகள் தீர்க்கப்பட வேண்டும், ஈழத்தமிழர்களுக்கு தனித்தமிழம் அமைய வேண்டும் என்றே அவர் பல கூட்டங்களிலே பேசியிருக்கின்றார்.
ஈழத்தமிழர்களுடைய சுயநிலை உரிமை பற்றி பேசியிருக்கின்றார். ஈழத்தமிழர்கள்லாம் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் என்பதை அவர் பல இடங்களிலே பதிவு செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் நினைவு கூர்ந்ததை இட்டு நான் புலகாங்கிதம் அடைகின்றேன். இதற்கு உங்களுடைய பங்கு என்று கிடைத்ததை இட்டு நான் காதர் மாஸ்டருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி மாஸ்டர். நன்றி. மிக அருமையான ஒரு உரையாடல் நடைபெற்றதாக நான் நினைக்கிறேன். அவரை பற்றி அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை அந்த உரிய தன்மையோடு நாங்கள் இந்த உரையாடலிலே வழங்க முயற்சி செய்திருக்கிறோம். அவர் ஒரு ரோல் மாடலாக திகழ்கிறது. ஒரு ரோல் மாடல், ஒரு சர்வதேசியவாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிங்கள பகுதிகள் மட்டுமல்ல, தமிழ் பகுதிகளில் இருந்து கூட அந்த இனத்துவத்துக்கு அப்பால் தன்னுடைய இன உரிமையை கொண்டல்ல, அந்த விட்டு கொடுக்காமல் சர்வதேசிய வாதம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ளும் ஒரு உதாரண புருஷனாக அவர் இருக்கிறார். அவருடைய அந்த அவர் பலருக்கு ரோல் மாடலாக இருந்து எதிர்காலத்தில் அவரை போன்றவர்கள் சிங்கள பகுதியிலிருந்தும் தமிழ் பகுதியிலிருந்தும் முஸ்லிம்கள் மத்தியிலிருந்தும் உருவாவதற்கு அவர் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.